அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 2 பகுதி 13 ஜடபரதர் உபாக்கியானம். மாமுனிவரே, பாரத மன்னரது சரித்திரத்தை பின்பு கூறுவதாக சொன்னீர்கள். இப்போது அதை எனக்கு கூறி அருளுங்கள் என்றார் மைத்ரேயர். மைத்ரேயரே, பரத மகாராஜா எப்பொழுதும் எம்பெருமானது திருவடிகளை தியானம் செய்து கொண்டு சாலி கிராமத்தை நெடுங்காலமாக வாழ்ந்து வந்தார். அவர் மகாவிஷ்ணுவின் நாமத்தையே எவ்வேளையிலும் உச்சரித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் மகாநதியின் நீராடி கொண்டிருந்த போது ஒரு கர்ப்பமான மான் அவ்வாற்றில் நீர் குடிக்க வந்தது. அப்போது அதை கண்ட சிங்கம் ஒன்று கர்ஜனை செய்ய மான் பாய்ந்து ஓடியது. அப்போது இந்த கர்ப்பம் நதியில் வீழ்ந்த மான் இறந்துவிட்டது. அதை கண்டு வருந்திய பரதர் அம்மான் குட்டியை தூக்கி கொண்டு தனது ஆசிரமத்திற்கு வந்தார். காலகதியில் மான் குட்டி வளர்ந்தது. அதன் மீது பற்று வைத்த பரதர் அதை காணாவிட்டால் துடிதுடித்து போவார். அது மேய்ந்து முடித்ததும் ஆசிரமத்திற்கு வந்து அவரிடம் மேனி மீது உரசி விளையாடும். பரதர் அந்த மான்குட்டியின் மீது பேரன்பு வைத்தமையால் அவரது தவம் கலைந்தது. அப்போது அவருக்கு மரண காலம் நெருங்கியது. அதனை அறிந்த பரதர் மான்குட்டியை அணைத்து முத்தமிட்டு கண்ணீர் விட்டார். அவரது துயரை கண்ட மான்குட்டியும் துயரமேலிட்டதால் கண்ணீர் விட்டது. பரதர் அம்மான்குட்டியை அணைத்தவாறு மரணமடைந்தனர். அதனை மறுபிறவியில் அவர்கள் கங்கை நதியில் ஒரு மானாக பிறந்தார். அவர் தனது தவப்பயனால் பூர்வ ஜென்மத்தில் நடந்தனவற்றை உணர்ந்துதான் முன்பு வாழ்ந்த சாலி கிராமத்தை அடைந்து அங்குள்ள உலர்ந்த புற்களையும் சரகுகளையும் உண்டு வாழ்ந்து அங்கேயே மரணமடைந்தனர். அதன் பின் ஒரு உயர்ந்த பிராமணனது குலத்தில் பூர்வ ஜென்ம நினைவுகளோடு பிறந்தார். மிகவும் ஒழுக்கமாகவும் மகாவிஷ்ணுவின் நினைவுடனும் ஆத்ம ஞானியாக வாழ்ந்து வந்தனர். அழுக்குடைய உடம்போடும் அழுக்கடைந்த கந்தல் ஆடைகளோடும் துலங்காத பற்களோடும் கண்டோர் விலகிச் செல்லும் தோற்றத்தோடும் வாழ்ந்து வந்தார். இவ்வாறு அவர் இருந்தமையால் அவரை ஊரவர் ஜடாபரதர் என்று அழைத்தனர். அவர் கிடைத்த பழுதான உணவு வகைகளை உண்டு வந்தார். அவருடைய சகோதரர்கள் அவர்களை போதிய உணவு கொடுக்காது சிறிதளவு கொடுத்துவிட்டு அதிக வேலை வாங்கினார்கள். மற்றவர்களையும் எஞ்சிய உணவு வகைகளை கொடுத்து அவரை கொண்டு தமது வேலைகளை செய்ய வைத்தனர். அவர்கள் ஏவும் வேலைகளை ஜடபரதர் மிகவும் ஆவணத்துடன் செய்து வந்தார். அவர் போதிய அளவு உணவு உண்ணாவிட்டால் அவரது உடல் மெலியவில்லை. பிராமணருக்குரிய விதிமுறைகளை பேணாது சந்தியாவந்தனம் முதலியவற்றினை செய்து வந்தார். இந்நிலையில் சங்கவிராஜருடைய சாரதியான கடமை புரிந்தவன் அவரை காளிக்கு நரபலியிட நினைத்து இரவு வேளையில் அவரை பிடித்து சென்று பலியிடுவதற்காக கிரியைகளை முடித்து பலியிடும் இடத்திற்கு அவரை கொண்டு வந்து சென்றான். அப்போது காளிதேவி வெளிப்பட்டு அவரை பலியிட வந்தவனது தலையை வெட்டி அதிலிருந்து ஒழுகிய இரத்தத்தை தனது தோழிகளுடன் குடித்தார். அதன் பின்பு ஒரு நாள் சங்கவிராஜரின் சேவகன் அவரை பிடித்து சென்று அரசனின் பல்லக்கில் சுமக்கும்படி கட்டளையிட்டான். ஜடபரதர் மன்னரது பல்லக்கில் மிகவும் மெதுவாக நடந்தே சுமந்தனர். அதனால் கோபம் கொண்ட அரசன் விரைவாக செல்லும்படி பல முறை கூறியும் ஜடபரதர் அவரது கவனத்தை எடாது முன்போலவே மிகவும் மெதுவாக நடந்தார். அதனால் கோபம் கொண்ட அரசர் சிவிகையில் சுமப்பவர்களை கோபத்துடன் எச்சரிக்க சிவிகையில் காவிய ஒருவன், அரசரே, என் மீது கோபம் கொள்ளாதீர்கள், இந்த ஜடபரதன் தான் மெதுவாக நடக்கிறான் என்றார். அதனை கேட்ட அரசன் ஜடபரதரை பார்த்து, பெரும் பருமனுடைய நீ அதற்குள் களைத்து விட்டாயா என்று கோபத்துடன் கேட்டார். மன்னா, நான் பருத்தவன் அல்ல, அத்துடன் உங்கள் பல்லக்கை நான் சுமப்பவனும் இல்லை என்றார் ஜடபரதர்.
அதனால் ஆத்திரம் கொண்ட மன்னன், நீ எனது பல்லக்கை சுமக்கவில்லையா? அப்போது பல்லக்கில் கொம்பு உனது தோளில் உள்ளதா என்று கேட்டார். மன்னா, நீங்கள் கண்டவற்றை நான் அறியவில்லை. அது பலமுள்ளதோ பலவீனமோ என்று பின்பு பேசலாம். நான் சிவிகையில் சுமக்கவில்லை. தனது தோளில் சிவிகையின் கொம்பு இல்லை. எனது கால்கள் நிலத்தில் பதிந்துள்ளன. அதன் மேல் கணைக்கால்கள் உள்ளன. அதற்கு மேல் 2 தொடைகள் உள்ளன. இதைவிட வயிற்று, மார்பு, கை, தேகத்தில் இருக்கிறாய். எனது தேகத்தில் நான் இருக்கிறேன். எம்மை சுமப்பது பூமி. ஆன்மாவுக்கு உருவில்லை. அது தேய்வதுமில்லை, வளர்வதுமில்லை. இவ்வாறு ஆன்மா இருக்கும்போது நான் எப்படி பருத்தி இருப்பேன்? அரசே, நீ யார் என்று எனக்கு கேட்டாய். அதற்கு என்னால் எப்படி விடை கூற முடியும் என்று ஜடபரதர் கேட்டார். யோக்கியரே, கர்மத்திற்கு ஏற்ப தேகம் கிடைக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் நாம் இன்னர் என்று ஆன்மாவுக்கு குறித்து சொல்லக்கூடாது என்று அறிய விரும்புகிறேன் என்றார் மன்னர். அரசரே, ஆன்மாவுக்கு நான் என்று சொல்வது குற்றமல்ல. ஆனால் நான் இந்நாள் என்பதால் ஆத்மாவுக்கு அல்ல, தேகத்திலே ஆத்ம புத்தியும் இப்படிப்பட்ட பிராந்தியை தெரிவிக்க சொல்லாததும் ஒரு குற்றம் உண்டாகும். அரசே, நான் என்று நாக்கு சொல்லாது. அந்த நாக்கு கருவியே ஒளி கர்த்தாவாக அல்ல. ஆத்ம தேகத்தை விட வேறானது. இப்போது நீர் யார்? முன்பு நீ யார்? இறந்த பின் நீ யார்? ஞானமே வடிவமான ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் வேறு வடிவில் ஆத்மஸ்வரூபம் இருக்குமானால் என்னை இன்னார் என்று உன்னை இன்னார் என்றும் சொல்லுவார்கள். அப்படி எதுவும் இல்லை. ஆத்மா நித்தியமான பொருள். அது அழியாதது. தேகம் அழியும். அநிதிய பொருள். அதனால் நீயோ அன்றி நானோ இல்லை. எம்முடன் கூட வந்தவர்களோ இருக்கும் பொருள் இல்லை. என் சிலுவைகை முன்பு மரம், பின் தச்சர்களால் பல்லக்கு ஆகப்பட்டது. இப்போது அதை மரம் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அப்படி சொன்னால் கேட்போர் சிரிப்பார்கள். இது ஒரு வகையான ஜோடி பெயராகும். பலவிதமாக பொருள்களால் ஜோடிக்கப்பட்ட ஒரு பொருள் ஜோடிப்பை நீக்கிவிட்டு பழக்கத்தை தேடிப்பார். கர்ம வசமத்தால் தரப்பட்ட தேகத்துள் புருஷர் என்ற ஸ்திதி என்றும், ஆடு, மாடு, புழு, பூச்சி என்றும் வழங்கப்படுகின்றது. ஆன்மாவாவது ஆணுமல்ல, பெண்ணுமல்ல, அழியுமல்ல, தேவனுமல்ல, மரமுமல்ல, மிருகங்களும் அல்ல. அவையெல்லாம் கர்மவசத்தால் வந்த சுரூப பேதங்களாகும். அரசே, நீ உனது மனைவிக்கு கணவன், மகனுக்கு தந்தை, தாய்க்கு மகன், நாட்டுக்கு அரசன். இவ்வாறு இருக்க உன்னை யார் என்று சொல்லுவது என்று கேட்டார் ஜடபரதர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.